Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. அதாவது இப்போ இந்த அஜித்குமார் விஷயத்திலேயே அந்த ஒரு கூட இருந்த இன்னொரு நபர் வந்து அந்த வீடியோ எடுத்தனால தான் இது ஒத்துக்கிறாங்க. இன்கேஸ் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னும் பொழுது ஃபைபர் பிளாஸ்டிக் பைப், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற அந்த பைப்பை, அது வந்து கவர்மெண்ட்டால் கொடுத்த பைப்பே கிடையாது, லத்தின்றதே கிடையாது. ஒருத்தரை வந்து அடிச்சு கையை உடைக்கும் போது, காலை உடைக்கும் போகிறதுக்கு அவர்களை கண்களை கட்டிடுறது, ஏன்னா யார் உடைச்சாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக. இவன் ஏதாவது நாங்கள் அடிச்சோன்னு சொன்னான்னா அப்புறம் அவன் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வெளியவே வர முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. இவனை மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயும் வழக்குப்படுன்னு சொல்ல முடியுது. ஒரு பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க? அன்அஃபிஷியலாக எப்படி சார் அப்படி ஒருத்தரை கூப்பிட்டு போய் இப்படி அடிச்சு இப்படி இந்த ஒரு வழக்கு இல்லை, எல்லா வழக்கிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இது பக்காவாக பிளான்டு மர்டர் தானே, பக்காவாக மர்டர்னே சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு புகார் கொடுத்த உடனே புகார் கொடுத்து விசாரணை செஞ்சு முடிச்சிருக்கணும். பக்காவாக ப்ரீ பிளான் தானே. இப்போ உன்னை கூப்பிட்டு அடிச்சு இப்போ பார்ப்போம், ஓகே வந்துச்சுன்னா இல்லை நான் என்ன பண்ணலாம் பார்ப்போம். அப்போ வந்து போட்டு அடிச்சு சித்தராசன் கொலை தானே பண்ணியிருக்காங்க. வெறும் அந்த 9 சவரன் நகை, அந்த 10 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபாய், 8 லட்ச ரூபா, அந்த பணத்துக்காகவா இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல், இவ்வளோ பெரிய கொலை? அவன் எப்படியாவது சொல்லி அவன் தான் எடுத்தான்னு சொல்ல வைக்கணும். அதில் என்ன அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது? அவங்களுக்கு என்ன, நாங்கள் இப்போ பிடிச்சிட்டேன், ஏன் இவனதான் இருக்குது, அந்த நகையை வந்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா, அப்படியா, சூப்பர், குட் குட், வெரி குட் வெரி குட். அநியாயங்களும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. தெரியும் பொழுது நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்குறோம். கேட்கும்பொழுது நீதிமன்றத்தில் இவங்க செய்கிற தப்புகளை வந்து நீதிபதி மட்டும் நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது, நீங்கள் எங்கள் மேலே வந்து ஃபுல்லாக இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து கோர்ட்டால் எனக்கு அசிங்கமாயிருச்சு, தலைகுணு, நீ அப்போ அது மாதிரி பண்ணுற, பண்ணாத. இப்போ இந்த சம்பவத்துக்கு ஒட்டுமொத்தமான மையப்பொருள் அந்த நிக்கிதா அவங்க தான் பல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய உயரதிகாரிகள் பேரெல்லாம் அடிபடுது. அவங்க சொல்லி படிநிலைகளில் வந்து தான் இந்த காவலர்கள் அந்த உத்தரவை செயல்படுத்து. யார் அந்த நிக்கிதா சார்? ஏன் இவ்வளவு இல்லை, நம்ம குட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த 5 பேரையும் வந்து இந்த 5 காவலர்கள் வந்து ஒரு அப்பாவி நபரை வந்து அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த நபர் யாருன்னு தெரியணும் இல்லையா? இப்போ அப்படியே அனாவணி சீட்டில் வந்து யார் அந்த சாருன்னு கேட்ட மாதிரி இதில் யார் அந்த அதிகாரிங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்க தாடிலாம் விட்டுறாங்க, ஸ்பெஷல் டீம் வந்துருக்கும். ஸ்பெஷல் டீம் வந்து சரி என்ன நீங்கள் கிரைமை வந்து தடுத்துட்டீங்க, எவ்வளவு கிரைமுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, இல்லை எவ்வளவு லாண்டட் கேஸை வந்து பதிவு செஞ்சு அந்த குற்றவாளி கட்ட இது பண்ணியிருக்கீங்க. ஐடி கம்பெனி மாதிரி எப்படின்னா உங்களோட டார்கெட் வைக்கிறாங்க. டார்கெட் ஆமாம் 70, இன்னைக்கு 75 நீ போட்டாகணும், ஒரு 10 75 போடு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டையே உழுக்கின வழக்கு சிவகங்கை திருபுவனம்ல இவரை அஜித்குமார் அவர்கள் அடித்து காவலர் அடித்து கொண்ட வழக்கு ஒரு பெரிய பேசுபொருள் ஆகுது. டே டு டே அதுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சாயந்தரம் அவருக்கு கஞ்சா கொடுக்கப்பட்டது, காவல்துறையால் கஞ்சா கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்னா ஒரு நண்பர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. தொடர்ச்சியான அடுத்தடுத்து இந்த வழக்கு போற இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னுடைய பார்வையில் அது பார்க்கும் பொழுது ஒரு 5 காவலர்களை வந்து பிடித்து இந்த வழக்கு சம்பந்தமாக சிறையில் அடைத்துள்ளனர். அந்த 5 காவலர்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீ அவனை எந்த வகையில் வேணால் அவனை வந்து நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, எனக்கு வந்து அந்த 9.25 சவரம் கோல்டும் அந்த கேஷும் வரணும், அது எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட எனக்கு குட்டுன்னு ஒரு பேர் வரும். அந்த குட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த 5 பேரையும் வந்து இந்த 5 காவலர்கள் வந்து ஒரு அப்பாவி நபரை வந்து அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த நபர் யாருன்னு தெரியணும் இல்லையா? இப்போ அப்படியே அனாவணி சீட்டில் வந்து யார் அந்த சாருன்னு கேட்ட மாதிரி இதில் யார் அந்த அதிகாரிங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கீழே இருக்க அடிமட்ட காவலர்கள் பார்க்கும் பொழுது ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்கிறது வந்து ஒரு உதவி ஆய்வாளராலையும் ஒரு ஆய்வாளர் தான் முடியும். அதுக்கு மேலே இருக்க ரேங்க் டிஎஸ்பிஸோ இல்லை ஒரு ஏடிஎஸ்பிஸோ எஸ்பிஸால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிபிஎஸ் ஆஃபீஸரால் அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய முடியாது. எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது ஒரு முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்கிறதுக்கு. ஆனால் இந்த வழக்கு சிவகங்கை திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த அந்த அஜித்குமாருடைய இந்த மரண வழக்கானது புகார் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த புகார் வந்து எழுத்து மூலமாகவா இல்லை வாய்மொழியாகவான்றத ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்லலை. அப்புறமா கேட்கும்பொழுது அவங்க புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நான் அஜித்குமார் கூட்டு போய் விசாரணை செய்தோம். சரி, விசாரணை செய்தீங்க, புகார் தானே கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் போட்டிருப்பீங்களே. ஒரு நார்மலாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ அந்த புகார் கொடுத்தோன்னே எதிர்மனுதாரரை வந்து ஒரு ஃபோனில் கூப்பிட்டு அழைப்பாங்க, அப்பா இங்கே வாப்பா,
சரி இது கிரைம் கேஸ்ன்னு சொல்கிறாங்க, நகை திருட்டு. சரி அப்படின்னா கூட அந்த நபர் வந்து ஒன்று ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருப்பாங்க. ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா அந்த நபர் எதிர் மனுதாரர் வந்து உஷாராயிருவான்றதுக்காக இவங்க போயிட்டு அந்த நபரையே பிடிச்சாருன்னு வச்சுக்கிறோமே. சரி அவர் அழைச்சிட்டு வந்தீங்க, காவல் அழைச்சி விசாரணை செய்தீங்களா? இல்லை, காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு தனி சிறப்பு படை. அந்த சிறப்பு படைக்கு கீழே இருக்கிற ஒரு சிறப்பு படை. சரி, அந்த சிறப்பு படைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. இப்போ டிஎஸ்பி கீழன்னு இல்லை, நம்ம தமிழ்நாடு முழுக்க பரவலாக இப்போ நம்ம டிஜிபி தலைமை இயக்குனர், காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, எந்த ஒரு அங்கீகாரம் அளிக்கப்படாத தனிப்படைகளோ இல்லை சிறப்பு படைகளோ இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உடனே கலைங்க. அப்போது தலைமை இயக்குனருக்கு தெரியுது ஒரு படை அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஸ்பெஷல் டீம் வந்து அப்போல்லாம் எஸ்பி ஸ்கேலில் இருக்கும். ஏன்னா எஸ்பி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை டிபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு டீம் இருக்கும். அவர் இந்த நம்ம சிட்டியில் வந்து கம்மி நீங்கள் பார்க்க முடியாது. இது இந்த மாவட்ட ரீதியாக போகும்பொழுது ஒரு சூப்பரன் வண்டி போகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டெம்போ டிராவலரில் அதிவிரைவு படை அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகாப்புக்காக ஒரு 10 காவலர்கள் இருப்பாங்க. ஏர் ஸ்ட்ரென்த்து அதில் இருப்பாங்க. ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து வெப்பன்ஸோடு இருப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சோ ஏதாவது ஒன்று, ஏன்னா ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, இவ்வளோ போலீஸ்னு பார்க்கும்பொழுது அவன் உடனே அமைதியாயிருவான்றக்காக ஒரு ஸ்ட்ரென்த் அப்படி போகிறது வழக்கம். ரவுண்ட்ஸ் போகும்போது கூட அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்புன்றால இல்லை அவருடைய ஊருக்கும் பாதுகாப்புன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் வரும் போவாங்க. இப்போ பார்த்த சமீப காலத்துக்கு எஸ்ஐக்கு ஒரு ஸ்பெஷல் டீம், இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் கேட்டால் அவர் வந்து அந்த எஸ்ஐ வந்து ஒரு ஜாயின்ட் கமிஷனர் இப்போ சிட்டி லெவல் எடுத்து வச்சுக்கிறீங்களேன். கமிஷனர் இருக்காரு, அடிஷனல் கமிஷனர் இருக்காரு, ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அப்புறம் அடிஷனல் டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஸ், அப்புறம் ஏட்டு அப்படி லைன் அப்படி வருவாங்க. இது ஒரு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் கிரைம் 2 இருக்கும். கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்தே இருக்கிறதுல எங்களால் டியூட்டி பார்க்க முடியல, ஸ்ட்ரென்த் இல்லை, பப்ளிக்கை வந்து ஒழுங்காக இது பண்ண போலீசிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சியில் இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷன் இருக்கும் சீருடையில் தான் இருக்கணும். அப்போ தான் தெரியும் அவர் போலீஸா இல்லையான்னு. இவங்க தாடிலாம் விட்டுறாங்க, ஸ்பெஷல் டீம் வந்துருக்கும். ஸ்பெஷல் டீம் வந்து சரி என்ன நீங்கள் கிரைமை வந்து தடுத்துட்டீங்க, எவ்வளவு கிரைமுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, இல்லை எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் கேஸை வந்து பதிவு செஞ்சு அந்த குற்றவாளி கட்டாக இது பண்ணியிருக்கீங்க. ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டானா அவன் மேலே தொடர்ந்து புட்டப் கேஸை போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுறது, திருப்பி அவன் வந்து அந்த ஏற்கனவே பண்ண தவிர மறந்தோ இல்லை திருந்தியோ வாழக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு தேவை அவங்க மேலதிகாரிங்க வந்து உங்களுக்கு குட் சொல்லணும். எதுக்கு குட் சொல்லணும்னா இவர் தொடர்ந்து இத்தனை கேசஸ் பிடிச்சிருக்காரு, ஐடி கம்பெனி மாதிரி. எப்படின்னா உன்னோட டார்கெட் ஆமாம் 70 இன்னைக்கு 75 நீ போட்டாகணும், ஒரு 10 75 போடு. ஒரு எஸ்ஐ மொத்தம் ஒரு ஸ்டேஷன் ஒரு 5 எஸ்ஐ இருக்காங்களா, ஒரு எஸ்ஐ 10 75 போடணும், ஒரு 3 டிடி பிடிக்கணும், வண்டிங்க வந்து டிடெக்ட் பண்ணணும்னா இந்த வெஹிக்கிள் செக்கிங்கில் வண்டி டிடெக்ட் பண்ணி வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படி ஒரு 41 கிளாஸ் ஏ போடு, 71 கிளாஸ் ஏ போடு. 41 கிளாஸ் ஒருத்தனுக்கு சும்மா கூப்பிட்டு சர்ச் பண்ணி அவனை டிஎஸ்ஆரில் பைண்ட் பண்ணி நான் இத்தனை ஒரு 10 பேரை சர்ச் பண்ணேன், 15 பேரை சர்ச் பண்ணேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. இதில் வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது ஃபேமிலியாக போகிறவங்கலாம் பிடிச்சி ஹராஸ் பண்ணுறது நோண்டுறது, அது ஏடிஜிபி அதுலேயும் அவர் சொல்லியிருப்பார். வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது குடும்பத்தவரோட சேர்ந்து வரவங்கள ஹராஸ் பண்ணாதீங்க. அப்போ ஏடிஜிபிக்கு நல்லா தெரியுது இவங்க ஹராஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தொடர்ந்து புகார்கள் போகுது இல்லையா. இப்போ நானே ஒரு வழக்கில் என்ன இது பண்ணும் பொழுது நான் போய் ஒரு ஏடிஜியை பார்த்து அவர்கிட்ட ஒரு புகார் கமிஷனை பார்க்க போகிறேன், நம்ம சென்னை சிட்டி கமிஷனரை, அவரை வந்து பார்க்க முடியல, பார்க்க வந்து உடவும் இல்லை, நம்ம ஏற்கனவே ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம், ஏடிஜிபி போய் பார்த்து நடந்த விஷயத்தங்கள் எல்லாத்தையும் வீடியோகிராஃபோடு கொடுக்குறோம். அதாவது இப்போ இந்த அஜித்குமார் விஷயத்திலேயே அந்த ஒரு கூட இருந்த இன்னொரு நபர் வந்து அந்த வீடியோ எடுத்தனால தான் இது ஒத்துக்கிறாங்க. இன்கேஸ் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னும் பொழுது அப்படியே முடிவு மறைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து விரட்டுறதுல நடந்திருக்காங்க. ஏற்கனவே விரட்டி தான் இவங்க வந்து மானாமதுரை டிஎஸ்பியும் மற்ற நபர்கள்லாம் சேர்ந்து அவங்களோட செட்டில்மெண்ட் பேசினதாக சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அவங்களே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரி, அப்படின்னும் பொழுது இந்த ஒரு லாக்அப் டேத்து இந்த மாதிரி கேசஸ் வரும்பொழுது நார்மலாக அந்த அதிகாரிகள் மேலதிகாரிகள் அவங்க இன்னொருத்தர் கை காமிச்சிடக்கூடாதுக்காக இந்த அவருக்கு இருக்க மேலதிகாரி என்ன பண்ணுவார், அப்போ அந்த விஷயத்தை எப்படியாவது பேசி க்ளோஸ் பண்ண பாரு, சீக்கிரம் டைம் கம்மியாக இருக்குது சீக்கிரம் க்ளோஸ் பண்ணு. ஏன்னா ஒரு செய்தி நம்போது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ எல்லாருக்கும் பழகிடும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான இந்த ஒற்றுமையாகவும் ஜாதி வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதில் என்ன யாராவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு சண்டையை ஒன்று தூண்டி விட்டுடலாம், ஜாதி கலவரம் ஆக்கி விட்டுருவோம். ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காவலர்களில் வந்து அதிகமான ஜாதி பிரிவுகள் இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஜாதி சமூகத்தை சார்ந்த நபர் ஒரு அக்யூஸ்டாக வருவார்னா இவர் இந்த ஒரு அந்த அதிகாரி வந்து வேற்ற ஜாதியாக இருந்த சமூகத்தையோ இல்லை ஜாதியை சார்ந்து வரணும் பொழுது அந்த குற்றவாளியை வந்து அவர் ட்ரீட் பண்ணுற விஷயமும் பேசுகிறது வேற மாதிரி இருக்கும். இந்த பேசுகிற தோரணையும் ஒருத்தரை பார்க்கும் பொழுதும் ஒரு நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவரும் ஒரு மனிதர் தான், அவர் படிச்சிருக்கார் படிக்கல ஏதோ ஒன்று,
நார்மலாக பேசுங்க, முடியாது. எடுத்த உடனே இங்கே வா, என்னடா வாடா போடான்னு எடுத்தோன்னு பேசுவாங்க. சரி, அவன் வந்து ஒரு இலிட்டேட்டாக இருக்கான், ஐயா இல்லைங்கய்யா அந்த மாதிரிங்க அனுப்பிச்சு, நீ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ண அப்படி போட்டு விரட்டுறது. இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் மில்லர்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, தகவல் வந்துச்சு, இந்த உங்கள் பையனை வந்து ஸ்கூலுக்கு கூட போயிருக்காரு, சின்ன சந்தில் வந்து இடிச்சிட்டாரன் புல்லட்டில், கேட்கும்போது என்னை போட்டு சம்மடி அடிச்சிடறேன், கையை கட்டி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் யார் தெரியுமாடா என் பேரை சொன்னாருன்னு சொல்லி அவர் ஒரு நியூஸ் கொடுக்குற போட்டு அடிச்சதாக சொல்லி சொல்கிறார். இதுவே அந்த ஃபுட்டேஜ் வச்சு காமிச்சிருந்தாருன்னா அவர் மேலேயும் வந்து ஒரு வழக்கு பதிஞ்சு பண்ணி செஞ்சுருப்பாங்க. புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மேற்கொண்டு என்ன ஆகும் அப்படின்னும் பொழுது அது கடைசி தான் பார்க்க முடியும். அன்றைய செய்தி இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது, இன்றைக்கி ஒரு செய்தி கிளம்பும்போது ஒரு 6 மாதம் கழித்து இப்போ எப்படி ஒரு ஃபெனிக்ஸ் ஜெயராஜோடைய இந்த வழக்குன்றது அன்றைக்கி கோவிட் சுச்சுவேஷனாக இருந்துச்சு. கோவிட் சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது இன்றைக்கி இருந்த இந்த காவலர்களை வந்து கைது செய்து உடனே நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் வச்சுட்டாங்க. ஆனால் அன்றைக்கி தேதியில் அவர்களுக்கு வந்து மரணம் ஏற்படுத்தி அந்த காவலர்கள் டிஎஸ்பி எல்லாருமே அந்த காவலர் தான் இருந்தாங்க. அப்போது ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை வந்து அதில் பண்ணுறாங்க. அவர் டைரக்ட் மெஜிஸ்ட்ரேட்டு பாரதிதாசன் சொல்லி அவர் அங்கே போகிறாரு. ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை வந்து மிரட்டுறாங்க, என்ன பண்ண முடியும். அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து நல்ல ஒரு தைரியசாலின்றனால உடனே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மெயில் அடிக்கிறாரு, அங்கே வர முடியாது. அங்கேருந்து அந்த டைம் கோவிட் சுச்சுவேஷன் பொழுது அவரை உடனே என்ன பண்ணுற மெயில் அடிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த வழக்கில் என்ன வந்து போயிட்டு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ண சொன்னீங்க, நான் விசாரணைக்கு போனால் டிஎஸ்பியும் மற்ற ஆய்வாளர் உட்காந்து என்ன மிரட்டுறாங்க, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டுக்கே நிலைமை என்ன பொழுது அப்போது சாதாரண பொதுமக்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் சிபிசிஐடி உள்ளே வருது, ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரியுது இந்த காவலர்கள் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து தெரியுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க அடித்து கூட்டு போகிறது எல்லாமே தெரியுது. அப்போது இப்போ இருக்க காலத்தை பார்க்கும்பொழுது எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து வரி பணத்தை வந்து வசூல் செய்து அவங்க அந்த காவல்துறையை வைத்து ஏவி மக்களை வந்து கொடுமைப்படுத்தி அடித்து வச்சுருந்தாங்களோ அதே தானே எப்பயும் இருக்குது. அதே தான் சர்வாதிகாரி செயல் தானே இது பார்க்கும் பொழுது முழுக்க இவர்களுக்கு என்ன செஞ்சிட முடியும். நீதிபதிகள் கூட கேட்கறது, உங்களுக்கு அடிக்கிற உத்தரவை யார் கொடுத்தது, விசாரிக்கிறதே ஐஓவை ஒரு எஸ்ஐ லெவலில் தான் விசாரிக்கணும். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கீழ்நிலையில் இருக்கிறவங்க எப்படி அடிப்பீங்க, அந்த அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறான்னு நீதிபதி கடுமையான கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த விசாரிக்கிறது எந்தெந்த லெவல்லேருந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்களுக்குலாம் அந்த பவரே கிடையாதா? இல்லை, ஒரு விசாரணை என்னும் பொழுது இப்போ வந்து நிறைய ஃபர்ஸ்ட்லாம் வந்து டெக்னிக்கலாக வந்து இருக்காது, இப்போ நிறைய டெக்னிக்கலாக வந்துருச்சு. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்து டாக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் டெக்னிக்கலாக விசாரிக்கிற இன்வெஸ்டிகேஷனே டோட்டலாக வேறையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பழைய காலகட்டத்தில் இந்த பிரிட்டிஷார்கள் வந்து கையாண்ட அந்த ஒரு சில யுக்திகள் சொல்லக்கூடிய தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோடனே நார்மல் எடுத்த உடனே என்ன பண்ணுறது, ஒரு இப்போ எல்லாருமே கையில் ஒரு பைப்பு இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் பைப், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற அந்த பைப்பை, அது வந்து கவர்மெண்ட்டால் கொடுத்த பைப்பே கிடையாது, லத்தின்றதே கிடையாது. லத்தியோ இல்லை பெரம்போலாம் கையில் வச்சுக்கிறது இல்லை. இவங்களா ஒரு மரக்கொம்பு, தடிமனமான ஒரு மரக்கொம்போ கிளையை உடச்ச கொம்பு ஒன்று சீவி அதை வச்சுக்கிறது. அப்புறம் அந்த ஃபைபர் நெட்டுக்கு போடக்கூடிய நல்ல ஒரு 4-5 அங்குலம் கூடிய ஒரு பைப்பு, நல்ல ஒரு பெரிய பைப்பு கையில் வச்சுக்கிறது. அதில் ராடு சொறி வச்சுக்கிறது. ஒருத்தரை வந்து அடித்து கையை உடைக்கும் போது காலை உடைக்கும் போகிறதுக்கு அவர்களை கண்களை கட்டிடுறது, ஏன்னா யார் உடைச்சாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக. உடச்சதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலிகிட்ட கூப்பிட்டு சொல்கிறது, இந்த வழக்கில் வந்து ஏன்னா நீதிபதியில் போய் ஆஜர்படுத்தணும்ல, இவங்க பிடிச்சதுக்கப்புறமா சிறையில் அடைக்கிறதுக்கு. இவன் ஏதாவது நாங்கள் அடித்தோன்னு சொன்னான்னா அப்புறம் அவன் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வெளியவே வர முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. இவனை மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயும் வழக்கு போடுன்னு சொல்லும் பொழுது ஒரு பாமர மக்கள் என்ன பண்ணுவான், பயந்துக்கிட்டு என்னடா ஆச்சு, போலீஸ் ஒன்று அடித்தாங்களா, கண்டிப்பாக ஒரு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் பொழுது ஒரு நீதிபதியில் கூட்டு தான் போய் அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்ட் வர எடுக்கும் பொழுது உங்களை போலீஸ் அடித்தாங்களா, எந்த விஷயம் எந்த ஒரு வழக்குனாலும் நீதிபதிக்காக தான் செய்வாங்க. உங்களை வந்து காவல்துறை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்களா, தாக்குனாங்களா, இல்லைங்க சார் அடிப்படை தெரியும் பார்ப்பாரு, பார்த்துட்டா இல்லையா சரி போ. அவருக்கு என்னன்னா எவனாவது ஒருத்தனாவது வாய் திறக்கிறானா நடந்து அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க பயம் பிடிச்சிடாங்களே கூட்டு போகும்போதே, சொல்லி ரெக்கார்ட் பண்ணணும்ல, ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம சொல்லிட்டா நம்ம வாழ்க்கை போயிடும், சொல்லியிருக்காங்க வேண்டாம், நம்ம வந்து பெயிலில் உடனே பெயில் கொடுத்துறோம். பெயில் ஒன்று இவரு கொடுக்க போகிறது கிடையாது. இவருக்கு காவல்துறையருக்கு வந்து அதிகாரம் என்னன்னா எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் தான் பண்ண முடியும், பெயிலாம் கொடுக்க முடியாது. அதோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. சாட்சி போட பாருங்க, நீதிமன்றம் தான் வந்து சொல்ல போது அவர் குற்றவாளியா இல்லை நிரபராதியான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா சர்வாதிகாரி நினப்பு, யூனிஃபார்ம் போட்டேன்னா ஒரு மிடுக்காயிருது, ஓகே நீ யாருடைய பணத்தை வந்து சம்பளமாக வாங்குறதே நீ மறந்துடுற, பொதுமக்களுடைய வரிப்பணத்தை தான் சம்பளமாக வாங்குற. இவன் ஒரு ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கலோட அதில் டேக்ஸ் போகுது, அந்த டேக்ஸை தான் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி உனக்கு சம்பளமாக கொடுக்குது, அதுவே மறந்துடுறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த அரசியல்
தாழ் புரிஞ்சு காக்க இப்போ ஆளுகின்ற அரசு வந்து சரியில்லை, முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னும் பொழுது ஏன் முதலமைச்சரை வந்து தாக்கி சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சருடைய டைரக்ட் கட்டுப்பாடு இருக்குது காவல்துறை, முதலமைச்சர் தான் பொறுப்பு. அப்படின்னும் பொழுது அவரும் வந்து இருக்கிற தனிச்சில் இருக்காரு, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது, அந்த விஷயத்தை வந்து யார் உடனே சொல்லணும்னா சீஃப் செக்ரட்டரி வந்து முதலமைச்சர் பிஏ கிட்ட சொல்லி முதலமைச்சர்கிட்ட பேசணும்னு சொல்லி முதலமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லணும். இந்த விஷயத்தை உடனே சொன்னாங்க, இந்த உடனே நடவடிக்கை எடுங்க, இந்த வேலைக்கு வந்து சிபிஐக்கு நான் மாற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அரசாங்கத்துக்கும் அவப்பேராயிரும் இந்த மாதிரி நடக்கிற இந்த காவலர்களால். இந்த காவலர்கள் 5 பேர் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்கள் மேலே வந்து இப்போ வழக்கு பதிவு செய்திருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லணும், எனக்கு வந்து இந்த மாதிரி அடிக்க சொல்லி சொன்னது என்னுடைய மேலதிகாரி, யார் அந்த மேலதிகாரின்னு பேர் சொல்லுவாங்க. அந்த மேலதிகாரி கூப்பிட்டு திருப்பி விசாரணை செய்யணும். இந்த 5 நபர்கள் இல்லாமல் நான் சொல்கிறேன், இந்த 5 நபர்கள் தான் குற்றவாளி அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களை வந்து ஏவனது யார்? இவங்க நான் அந்த 5 பேர் வந்து ஏவல் பொம்மைகள் நான் சொல்லுவேன். இந்த ஏவல் பொம்மைகளை ஏவனது யார்? அந்த நபர்களையும் குற்றவாளியாக அதில் சேர்க்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றங்களை தண்டிக்கப்படும் போது கீழ்நிலை காவலர்களாகவே இருக்காங்க. ஐபிஎஸ் கேடரில் இருக்கிற டிஎஸ்பி லெவல்லையோ எஸ்பி லெவலில் இருக்கிறவங்களோ பெரும்பாலும் தண்டிக்கப்படுறதில்லை. இப்போ பல்வேந்தர் சிங் அவர் இது கூட இப்போ ஒரு பொறுப்பில் தான் வந்துட்டாரு, பொறுப்பில் தான் இருக்காரு. ஏன் இந்த மேல் லெவலில் இந்த ஐபிஎஸ் லெவலுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான தண்டனைக்கு உட்படுத்துறதில்லை? இல்லைன்னா எடுத்த உடனே உங்களை பிடிக்கிறது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டேரக்டாக இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து உட்காந்துக்கிட்டோ இல்லை விசாரணையும் செய்ய மாட்டாங்க. மேலே இருந்துட்டு ஆர்டர் தான் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சியா, ப்ராப்பர்ட்டி கலெக்ட் பண்ணியா, அவர் என்ன எஸ்பி என்ன பண்ணுவார், டிஎஸ்பி கேட்பார், டிஎஸ்பி வரல டேரக்டாக இன்ஸ்பெக்டர் பேசுவார், எனக்கு நீ இந்த பிடிச்சிருக்க அந்த அக்யூஸ் கிட்ட இருந்து உடனே அந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணணும், டிலே பண்ணக்கூடாது, உடனே ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா டேட்டுன்னு டைமிங் இருக்குது, பிடிச்ச உடனே அந்த ஒரு 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் நீதிமன்ற காவலில் வந்து அவர் அடைச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரணை செய்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கூடியே சுற்றுறது, போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து என்ன தெரியும், அவர் எஸ்பி சொல்லிட்டாருப்பா எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும். வாங்கி எஸ்பி என்ன பண்ணுவார், மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரிவ்யூ மீட்டிங்கே இல்லை ஒரு 10 நாளுக்கு ரிவ்யூ மீட்டிங் பண்ண போகும்போது எல்லாத்தையும் கூட்டு புகைப்படங்கள் எடுக்கிறது. இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் ரீல்ஸில் போகிறதுக்கு கூப்பிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 கிலோ கஞ்சா பிடிச்சிட்டாரு, அப்புறம் ஒரு 10 அக்யூஸ்ட்டை வந்து பிடிச்சிட்டாரு. அதனால் இவருக்கு என்ன பண்ணுறோம், நான் ஒரு ரிவார்டு தரேன், ஒரு கவரில் 200 ரூபா போட்டு அது ஃபோட்டோ எடுத்தோடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து இவர் அவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு அதிகமாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டாருப்பா, ஒரு 50 ரூபா சர்டிஃபிகேட்டோ 200 ரூபா அவனுக்கு கவரில் போட்டு கொடுக்கறதுனால ஒரு விசாரணையை வந்து தலைக்கீழ மாற்றி அவனை போட்டு அடித்து ஒரு அப்பாவியை கூட நிரபராதி அப்பாவியை வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தர்றேன். உனக்கு என்ன சர்வீஸ் புக்குன்னு இருக்கும், அரசாங்கத்தால் சர்வீஸ் புக்கில் வந்து இவர் இவ்வளோ குற்றவாளிகளை பிடிச்சாரு, சரி இவ்வளோ ஒரு 100 குற்றவாளிகளை பிடிச்சாரு வச்சுக்கிறோம், 100 குற்றவாளிகள் எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு, அது தண்டனை வாங்கி கொடுத்தது ரொம்ப கம்மியாக இருக்கும். எத்தனை பேர் சேர்ந்துருக்காரு, இவ்வளோ ரிவார்டு வாங்கினார், அவார்டு வாங்கினாரு, என்னத்த ரிவார்டு வாங்கினீங்க, ஜெராக்ஸ் கடையில் போனால் அந்த சர்டிஃபிகேட் வச்சு கொடுப்பாங்க, அது கையில் இழிச்சிக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு மற்றவனை ஒரு நிரபராதி ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கிறனால என்ன உங்களுக்கு சுகம் அடைஞ்சிருது? வெறும் அந்த 9 சவரன் நகை, அந்த 10 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபாய், 8 லட்ச ரூபாய், அந்த பணத்துக்காகவா இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல், இவ்வளோ பெரிய கொலை? அவன் எப்படியாவது சொல்லி அவன் தான் எடுத்தான்னு சொல்ல வைக்கணும். அதில் என்ன அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்? அவங்களுக்கு என்ன, நான் இப்போ பிடிச்சிட்டேன், என் மனதாக இருக்குது, அந்த நகையை வந்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா, பிடிச்சி அப்படியா சூப்பர், குட் வெரி குட், சரி உடனே கூப்பிடுங்க, ஏமா பிடிச்சாச்சு, இந்த வந்து செலவு பண்ணிட்டானா, வேறு ஏதாவது ரெக்கவரி கிளம்ப பார்ப்போமா, அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஜெயிலுக்கு போயிருப்பா. இப்போ வந்து இந்த அஜித்குமார் வந்து இறக்கலை அப்படின்னா போட்டு அடித்து இன்னும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, நீதிமன்ற காவலில் வச்சு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அஜித்குமார் ஜெயிலில் இருந்திருப்பாப்புல. ஜெயிலில் இருந்த அஜித்குமார் வந்து இந்த வழக்குலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 ஆண்டுகள் நீதிமன்றத்துக்கு நடையாக நடந்து இவரை வந்து நொந்து ஒரு சாகடிச்சிருப்பாங்க. இவர் வந்து இப்படியே அடித்து செத்து போயிட்டு இந்த காவலர் 5 காவலர்களுக்கும் தெரியாது அஜித்குமார் அடித்தா செத்து போயிடுவாரா என்னன்னு சொல்லிட்டு. துன்புறுத்தல அடித்தா அப்படியா சொல்லிடுவோம், இல்லை அவனை வந்து ஒத்துக்க வைப்போம். ஒத்துக்க வச்சுட்டா நம்மளுக்கு தலைவலி முடிஞ்சு அடுத்த கேஸுக்கு போவோம். நம்ம எப்படியாவது இவனை வந்து ஏன்னா இவனை வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டே இருக்கான். சரி உன்னை அடிச்சு நீ சொல்கிறத மட்டும் நீ சொல்லு, ஆமாங்க நான் தான் எடுத்தேன், இங்கே தான் வச்சேன்னு சொல்லி இடத்த ஒன்று காமிக்கணுமோ அந்த இடத்த கூட்டு போய் இவங்க பார்க்குறாங்க, அந்த இடத்துல இல்லையே. ஒரு கோயில் ஒரு இடத்த காமிக்கிறாங்க, பின்னாடி அங்கேயும் போட்டு அடிக்கிறாங்க. அது கொடுக்கும் பொழுது அப்போது திரைப்பட காட்சிகளில் வந்து இவங்கெல்லாம் செய்கிற ஒரு காட்சிகளை வந்து படமாக தான் எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ முன்னாள் டிஜிபி தலைமை இயக்குனராக இருந்த ஒரு சைலேந்திர பாபு கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தோடைய சீன்ஸ் போட்டு காமிக்கிறாங்க. சார் நீங்கள் ஒரு டிஜிபியாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் அவங்க காவல்துறையில் எவ்வளோ அக்கிரமங்கள் கொடுமைகள் நடத்துது, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியுது, ஆமாப்பா நம்ம மக்கள் இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் செய்வான். ஏன் இவர் கூட தான் வீரப்பனுடைய அந்த பிடிக்கிற அந்த டீமில் இருந்தார், அந்த ஊரில் இருந்த பொதுமக்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணாங்க, இவருக்கு தெரியும்ல. சரி இவருக்கு என்ன போலீஸை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி சித்தரித்து காட்டுறாங்க. இந்த ஒரு சில இயக்குநர்களால், நடிகர்களால், ப்ரொடியூசரால் தான் போலீஸ்க்கு மேலே அவப்பெயர் ஏற்படுது. இல்லைன்னா போலீஸ் வந்து ஒழுக்கமாக இருக்காங்களா?
இல்ல இந்த ஒரு சம்பவம் நூறு பேர் இல்ல. பார்க்கும்போது எப்படி நம்ம அப்படி ஒழுக்கமா இருக்காங்க. நம்ம வந்து ஜென்ரலா எல்லா போலீஸும் ஒழுக்கமா இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் பண்றனால மொத்த போலீஸும் தானே வருது. பார்க்கும்பொழுது இப்போ சின்ன வயசுல எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு, எப்படியோ நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆயிரணும்னு சொல்லிட்டு. வயசு வரும்போது முதிர்ச்சி அடையும் பொழுது நம்ம ஒரு படிப்பு சட்டம் சார்ந்த படிப்பு படிக்கும் பொழுது இவர்கள் செய்கிற அந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. தெரியும் பொழுது நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்குறோம். கேட்கும் பொழுது நீதிமன்றத்தில் இவங்க செய்கிற தப்புகளை வந்து நீதிபதி முன்னாடி நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் எங்கள் மேலே வந்து ஃபுல்லாக இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து கோர்ட்டால் எனக்கு அசிங்கமாயிருச்சு தலைகுனு, நீ அப்போ அது மாதிரி பண்ணுற பண்ணாத, கரெக்டாக ஒரு போலீசிங் பண்ணு. லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சியாக நீ ஒரு பதவி இருக்கும்போது மற்ற பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சபதம் எடுக்கிறீங்களா, நாங்கள் வந்து நாட்டு மக்களுக்காக உழைப்போம், நாட்டு மக்களுக்குடைய பாதுகாப்புக்காக இருப்போம். பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க, நாட்டு மக்கள் உயிரை எடுக்க தானே இருக்கீங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு ஒட்டுமொத்தமான மையப்பொருள் அந்த நிக்கிதா அவங்க தான் பல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய உயரதிகாரிகள் பேரெல்லாம் அடிபடுது. அவங்க சொல்லி படிநிலைகளில் வந்து தான் இந்த காவலர்கள் அந்த உத்தரவை செயல்படுத்து. யார் அந்த நிக்கிதா சார்? ஏன் இவ்வளவு? இல்லை, எனக்கு கிடைச்ச தகவல் படி நிக்கிதாவுடைய தந்தையார் வந்து ஒரு அதிகாரியாகவும் அவர் வந்து முன்னாள் சிவகங்கை மாவட்டத்துடைய கலெக்டர் அவர் கூட வந்து இருந்த ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மா வந்து சீஃப் ஒரு தலைமைச் செயலர் போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து டேட்டா ஒரு ஏதோ ஒரு ரேங்க் கிளர்க் ஏடிஜிட்டு சொன்னதாகவும், அந்த ஏடிஜி வந்து ஐஜி மூலிமா அந்த எஸ்பி கிட்டே பேசினாவும், அவர் எஸ்பி வந்து இப்போ மேல் இடத்துல வந்திருக்கு, உடனே இது வந்து டெட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பிகிட்ட சொன்னோம். டிஎஸ்பி வந்து அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல் டீமை போட்டு இந்த அஜித்குமாரை வந்து விசாரணை என்ற ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. இது இவங்க பண்ண இந்த விஷயத்த எல்லாமே ஒரு புகார் கொடுத்தோன்னே எஃப்ஐஆரை போட்டுட்டு எஃப்ஐஆருக்கு அப்புறம் விசாரித்து காவல் நிலையத்தில் விசாரித்ததுக்கு அப்புறமா விசாரணையில் எதுவும் வரலன்னும் போது நீதிமன்ற காவலுக்கு வந்து உட்படுத்தி அப்புறமா இவங்களை திருப்பி கஸ்டடி எடுத்து விசாரிச்சுருக்கணும். ஆனால் இவங்க எஃப்ஐஆரும் போல எதுவும் போடல. அப்போ இவங்க என்னவா இருந்திருக்கும்? அன்அஃபிஷியலாக எப்படி சார் அப்படி ஒருத்தரை கூப்பிட்டு போய் இப்படி அடிச்சு இப்படி இந்த ஒரு வழக்கு இல்லை, எல்லா வழக்கிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. சிஎஸ்ஆர் அதிகமான வழக்குகளில் இந்த மாதிரி ஒரு கிரைம் வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சுன்னா, இல்லை ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் ஒரு சண்டை, இல்லை ஏதாவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இல்லை வீடு காலி பண்ணக்கூடாது, வீடு காலி பண்ணலை, இல்லை சிவில் நேச்சர், இவங்க வந்து இந்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, ஏடிஜிபி ரேங்க் டிஜிபி ரேங்க்ல இருக்க அதிகாரிகள் வந்து ஒரு அஃபிஷியல் மெமரண்டம் மூலிமா ஒரு இதை போட்டு சொல்லிடுறாங்கன்னா காவலர்கள் யாரும் வந்து சிவில் பஞ்சாயத்துலோ வீடு காலி பண்ணுறது அதுலேயும் தலையிடக்கூடாது செய்யணும்னு சொல்கிறாங்க. செய்யாமையாக இருக்காங்க, இன்றைக்கி வரை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஷனில் பஞ்சாயத்து நடத்தக்கூடாதுன்னு இருந்தாங்க, பஞ்சாயத்து பண்ணாமையாக இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் எனக்கு ஸ்டேஷனுக்கு கூட பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க வந்த வழக்கறிஞர்களை தாக்குறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் பொய்யான புகாரை போட்டால் அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவான், சரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் கூட காவல்துறை சில டைம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பயப்படாமல் வழக்கறிஞர்கள் வந்து அந்த அதிகாரிகள் மேலேயே வழக்கு போட்டு அவர்கள் நீதிமன்றம் நிற்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வழி தெரியும். ஏன்னா அவர்களுக்கு சார்பாக அவர்கள் மேலே வழக்கு போட்டதுக்கு அப்புறமா காவல்துறையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்துக்காக தான் நியமிக்கப்பட்டவர் ஒரு பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லி அவர் வந்து நீ அரசாங்கத்துக்கு மேலே ஏதாவது ஒரு புகார் ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வருவார். தனிப்பட்ட ஒரு நபராக உனக்கு கருதி வந்து ஒரு புகார் கொடுத்தாச்சுன்னா ஒரு அட்வொகேட்டை வந்து மோசமாக பேசி பார்க்குற அதே அதிகாரி தானே முன்னாடி வந்து ஹெல்ப் கேட்கணும். சார் எப்படியா காப்பாற்றுங்க சார், அந்த அட்வொகேட் மாதிரி பண்ணிட்டான் சார், எப்படி இருந்தாலும் வாயிலேருந்து சார்னு வந்துடுது இல்லை, உன்னை காப்பாற்றிக்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட தான் நான் போகிறேன். நீ ஒரு ஒழுக்கமானவனா ஒழுங்காக இருந்தீங்கன்னா நீ எதுக்கு உன் மேலே ஒரு கேஸ் வரப்போது உன் மேலே ஒரு நீதிமன்றத்தில் புகார் கொடுக்க போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ இல்லை எஃப்ஐஆர் டைரக்ஷனோ வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நம்பரோ ஒரு வழக்கறிஞரும் பதிவு செய்யணும் அவசியமே கிடையாது. எவ்வளோ வழக்குகள் இருக்குது, ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் வந்து வழக்கறிஞர்களோ இல்லை பொதுமக்களோ வந்து நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாங்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலியமாக. ஏன்னா அந்த காவலர்கள் போட்டு சித்தரிச்சாங்க, சித்திரவதை செஞ்சாங்க, இல்லை போட்டு அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, அசிங்கமாக பேசினாங்க. ஏன்னா மன்ற ஆர்டர் சொல்கிறதுக்கு வேறு இடத்துல அவங்களுக்கு என்ன இப்போ ஹியூமன் ரைட்ஸ் போனாங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் வரணும், அவங்க அங்கே வந்து நிற்கிறதும் பார்க்குறதும் அந்த தோனியில் அதெல்லாம் இதுவாகும். ஆனால் கோர்ட்டில் அவங்க மேலே கேஸ் போட்டுட்டான், அவர் போட்டிருக்க அந்த யூனிஃபார்மோட வந்து கோர்ட்டில் நிற்க முடியாது. ஏன்னா அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், அவரும் ஒரு எதிரி. யூனிஃபார்ம்லாம் அவுத்து வீட்டிலே வச்சுட்டு அரசாங்கம் வாங்குறதுல வரக்கூடாது, அவர் சொந்த வாங்குறதா வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகணும். அப்போ தெரியல அந்த வழி. இப்போ ஒரு கூண்டில் வந்து நீ ஒருத்தர் மேலே ஒரு புட்டப் கேஸ் போட்டு இது பண்ணிட்ட, அவர் வந்து அந்த பாக்ஸில் நின்று ஜெயிலுக்கு போயிட்டு வராரு, பெயில் எடுக்கிறாரு, பிணையில் வெளியே வராரு. பிணையில் வெளியே வந்ததுக்கு அப்புறமாக ஒரு 15 நாளோ 30 நாட்களோ திருப்பி அந்த காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திலேயே போயிட்டு ஆஜராகி தினமும் காலைல 10 மணி அந்த கேஸை பொறுத்து மார்னிங் சைனிங் இருக்குது, இல்லை மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேலை கையெழுத்து போடுவாங்க. இது 2 வேலை வந்து ஒரு மாதம் கையெழுத்து போடுவார். வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லி நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராக கையெழுத்து போடுவார் 1 மாதம் கழிச்சு. அப்புறம் திருப்பி சார்ஜ் ஷீட் போடுவார், ட்ரையல் போகும். அந்த வழக்கு முடிஞ்சு வரத்துக்குள்ளே
வேலை போயிடும், நிம்மதி போயிடும். இவ்வளவு பண்ணி நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துமே திரும்பவும் இந்த தாக்குதல், இந்த அன்அஃபிஷியலா கூப்பிட்டு அடிக்கிறது, உயிரே எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டே தானே சார் இருக்காங்க. இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5 நபர்கள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணா, இவர்களுக்கு யார் இந்த உத்தரவு பிறப்பித்தது இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு, இவரை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ கண்டுபிடிச்சு அவனும் சொன்னது யாரு? ஒருவேளை அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அவசரமா இவங்களை எல்லாம் கண்டிப்பாக. அதனாலதான் இப்ப சிபிஐ விசாரணையும் பொழுது இப்ப அந்த அதிகாரிலாம் வந்துருவாங்கல்ல, சொல்லிதானே ஆகணும் உங்களுக்கு யார் இந்த ஆர்டர் கொடுத்தது. ஏன்னா யாரும் ஒருத்தர் சொல்லாம இந்த அளவுக்கு போயிட்டு ஒரு நபரை கூட்டு போய் அடிச்சு சித்திரவதை செய்யணும் அவசியமே கிடையாது. ஓகே, அவரு ஒரு கோயில் வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி, கோயிலுக்கு காவலுக்கு வச்சிருக்காங்க. அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த அளவுக்கு நீ அடிக்கணும்னு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? சரி, அப்படியே தனிப்பட்ட நபர் ஒருத்தர் கூட்டு போய் அடிக்கிற உங்க அதிகாரிகளுக்கு தகவலே சொல்லாம போட்டு அடிப்பியா? சரி, அந்த கூட அந்த மற்றொரு நபர் வந்து இந்த அவருடைய செல்போன்ல வீடியோ எடுத்தாரு. வீடியோ எடுக்கும்போது பதறி இருக்காரு, போட்டு அவன் அடிச்சு தனி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அவர் வந்து அந்த அளவு பயந்துருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணலாம், விட்னஸ் இப்போ ஒருத்தர் இருக்காப்ல, அந்த இது சரி, இந்த வீடியோ வந்துச்சு, இதை நாங்க பண்ணல, இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இப்போ அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய நபரையே காலி பண்ணிட்டான், இந்த வழக்கெல்லாம் போயிடும்ல. கரெக்ட் சார். சார், இதில் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அவங்க அடிக்கிறது, எண்ணெய் தடவை அடிக்கிறது, மிளகா பொடி போடுறது, அந்த தண்ணியை குடிக்க வைக்கிறது, ஐஸ் இதில் படுக்க வைக்கிறது, இவனுக்கு தண்ணியே கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத, இந்த மாதிரியான காட்சிகளை நாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் மிளகாயை கூட்டுறது, இன்னைக்கு வந்திருக்கிறது கஞ்சாவை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரையும் அவர் நண்பர் சொல்கிறாரு. இதெல்லாம் இது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மனநிலையை? காவல்துறையோட வழக்குகளில் ஒரு சில வழக்குகளில் வந்து ஒரு சில குற்றவாளிகள் காவல்துறை கையாள முடியாது. அவங்க வந்து ரொம்ப நொட்டோரியஸ் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, கண் மூடிட்டு அந்த நபருக்கு வந்து காலில் ஈர துணி, அதாவது இந்த கோணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி வர கோணி, அதை நல்ல ஈர துணியில் முக்கி 4-5 கோணியை வந்து கால்லையோ இல்லை கையிலையோ சுற்றி ஒரு பெரிய ராடு, இந்த கடப்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த ராடு மாதிரி டைப் எடுத்து கட்டிட்டு 4-5 பேர் சேர்த்து இழுத்து போட்டு அவங்களுடைய காலில் போட்டு அடிக்கிறது. ஓங்கி அடிச்சோன்னா அந்த வாயில் துணி வர திணிச்சு வச்சுருப்பாங்க. அடிச்சோன்னா அந்த நாம கால் வீங்கிறோம் இல்லை கை வீங்கிறோம், பார்த்தா உடஞ்சிருச்சு, அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டு போடுறது. உடஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிந்த ஒரு நபர், அதாவது என்னுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லுவோமே, அவர் என்ன பண்ணுங்க மாதிரி தான் கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணையில் போட்டு, அதாவது என்ன ஆச்சுன்னா, அவர் மது இருந்திருக்காரு, காவலர் ஏதோ காவலர் சீருடையில் இல்லை, இவர் ஏதோ அசிங்கமாக திட்டிடுறாரு. திட்டினதுக்கு அப்புறமா இவரு திருப்பி எப்படா நீ பேசு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கேட்க, அந்த காவலர் இவரை போட்டு நான் தெரியுமா போலீஸும் போட்டு அடிச்சிடாரு. நீ போலீஸாக இருந்தால் எனக்கு அம்மாவை பற்றி நீ பேசுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் திருப்பி அடிச்சிடறாங்க. அடிச்சோடனே அடிச்சுட்டு அங்கே பிரச்சனை கும்பல் சேர்ந்துறாங்க. அப்போ அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறான். அந்த பையனை தேடி அந்த வண்டி நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி வீட்டுக்கு போய் அந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து போலீஸே நீ அடிச்சிருவியா, போலீஸ் வந்து நான் சொல்லிட்டு அந்த பையனுடைய கையை போட்டு அடிக்கிறாங்க. கை உடஞ்சிரு, கை வீங்கிருது. கூட்டிகிட்டு போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் கட்டு போடுறாங்க. கட்டு போடுறது பார்த்தா டாக்டர் சொல்கிறாரு, கை உடையில, வீங்கிதா இருக்குன்னா. கை உடையிலையா? திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட திருப்பி உடைக்கிறாங்க. திருப்பி கை இன்னொரு இடத்துல போனால் வீங்குது, அதே இடத்துல பக்கத்தில் ரொம்ப உண்மை பெருசாக வீங்கிருது. கொண்டு வந்து சொல்கிறாங்க. அது இன்பிட்வீன் கேப்பில் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரிமாண்டு கூட்டு போகிறோன்னு வந்தாங்க, ஆனால் கூட்டு போய் திருப்பி எங்கேயும் கூட்டு போயிட்டாங்க சார். நம்ம வந்து ஒரு சோர்ஸ் மூலிமா மருத்துவமனை விசாரிக்கும் பொழுது, சார் கை உடஞ்சி கீழே உடஞ்சுன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க, போலீஸ் அடிச்சுன்னு சொன்னாங்க, கட்டுப்போட பார்த்தோம், உடையில, திருப்பி கொண்டு போய் உடைக்க கூட்டு போயிருக்காங்க சார் அப்படின்றாங்க. திருப்பி அடிக்கிறாங்க, திருப்பி கூட்டு வந்து பார்க்குறாங்க, திருப்பி உடையில. நான் சொல்லிட்டு நீங்கள் இதே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக வீடியோவை, நான் கொண்டு போயிட்டு அப்படியே டிஜிபி கொடுத்துருக்கேன், உங்கள் மேலே ஹியூமன் ரைட்ஸில் போடணும்னு சொன்னோன்னே உடையாத கைக்கு கட்டு போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த தம்பியோடைய போன் டென்சிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் உடையில. ஸோ இவங்க ஒரு தன்மானத்துக்காக நான் போலீஸ் என் மேலே கை வச்சுட்டியா, நீ போலீஸ் தெரிஞ்சால் அவனை ஒரு பொதுமக்களை கேட்க போகிறது இல்லை. எடுத்த உடனே ஒரு நபருடைய தாயை பற்றி அசிங்கமாக பேசுகிறோட வேலை என்ன இருக்குது? இது இருக்குது, சாலையில் வரைக்கும் எடுத்துட்டீங்க, அப்போ ஏன்பா வந்த ஒரு இது பேசலாம், அதை விட்டுட்டு அசிங்கமாக திட்டுறதுக்கு எதுக்கு? அவனை போட்டு எதுக்கு அடிக்கணும்? அடிக்கிறாலும் திருப்பி அவன் கோவத்தில் அடிக்கிறான். ஒரு காவலர்கள் வந்து நம்ம இந்த நாட்டுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் பாதுகாப்பு, நம்ம வந்து கரெக்டாக டிசிப்ளின்டாக அவங்க இருந்தாங்கன்னா மற்றவங்க டிசிப்ளினாக இருக்கும். இவங்க டிசிப்ளின் ஆனும்போது மற்றவங்க டிசிப்ளினாக இருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறனால தான் இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் வந்து நடக்குது. ஸோ அவங்களுடைய மேலதிகாரிகள் யார் இந்த விஷயத்தை கூறினார்கள், இவர் வந்து இந்த மாதிரி 3rd டிகிரியில் சித்திரவதை செய்ய சொன்னாங்க. இந்த மாதிரி சித்திரவதைகளுக்குன்னு ஏதாவது புக் ஏதாவது அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏன்னா எப்படி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சில கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. 3rd டிகிரியில் இப்படியெல்லாம் அவங்கள ட்ரீட் பண்ணலாம், கைக்கு என்ன கிடைக்குதோ அதை அவங்க மேலே பிரயோகப்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை ஒரு இதை மாதிரி அவங்கள பயன்படுத்துறது எப்படி? இல்லை, வாழையடி வாழையாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரிங்க இருப்பாங்களே, இப்போ ஒரு எஸ்ஐயாக இருக்கவர் என்ன பண்ணுவார், இன்ஸ்பெக்டராக இருப்பார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக இருப்பார். அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஏற்கனவே எல்லாம் பண்ணி பார்த்துட்டு போயிருப்பார்ல, அவங்க கீழே வர பசங்களை கையை இப்படி இதை இப்படி அடிக்கணும்டா, அப்போ தான் சொல்லுவான் அப்படின்னு அவர் சொல்லி காமிக்கிறது இவங்க எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது.
அது அடுத்தடுத்து வரவங்க வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர இந்த மாதிரி 3rd டிகிரி. அதாவது ஒருத்தர் பொதுமக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல் செய்கிறாங்க, அவங்களால வந்து அடக்க முடியலன்னும் பொழுது அவருக்கு மேலே வழக்கு போடுறது, அவர் அடிக்கடிக்கு வந்து இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறது, இதெல்லாம் வந்து சகஜமாக இருக்குது. சரி, அந்த விஷயத்தில் வந்து பெரிய அது ஒன்றும் பெரிய விஷயம் எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒன்றும் செய்யாத எந்த ஒரு வழக்கில் ஈடுபடாத ஒரு அப்பாவி நபர் மேலே பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போடுறது, அடிக்கிறது, அது ஒரு மனித மீறல் ஒரு உச்சம் அதெல்லாம். ஏன்னா அது ஒரு இந்த திருபுவனம் இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேஷன் கொண்டு விசாரிச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன், அங்கே இருக்குன்னு சொல்லி சொன்ன அப்புறம் தான் கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அனைத்து காவல் நிலையம், இந்தியாவில் இருக்க அனைத்து காவல் நிலையங்கள்லையும் அரசு அலுவலகங்களையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆணை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட ஆணை என்ன இருக்குன்னா, 18 மாதங்களுக்கு காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சே ஆகணும். அப்படி வைக்கலைன்னா அந்த காவல் நிலையத்துடைய அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அந்த ஃபுட்டேஜை வந்து வைக்கிறது இல்லை. கேட்டால் டெலிட் ஆயிடுச்சுன்றது, பேக்கப் இல்லைன்றது, கரண்ட் போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்கிறது. அதே மாதிரி ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு இருக்க இந்த நீதிபதி இப்போ வந்து இந்த அஜித்குமாரோடைய இந்த வழக்கை பார்க்குற மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளையில் இருக்க இந்த நீதிபதி வந்து எஸ்எம் சுப்ரமணியம் அந்த மாதிரி அவரே வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழக்குக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ 18 மாதம் வைக்க தேவையில்ல, 10 மாதமாக அதை எடுத்து வை. ஓகே, 18 months, சுப்ரீம் கோர்ட் 18 months சொல்கிறாங்கப்பா, உங்களால் முடியாது, சரி ஓகே, உங்கள்கிட்ட இல்லை, 10 months எடுத்து வச்சாகணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பேக்கப் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னும் பொழுது அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரே போட்டிருக்காரு. அதையும் இவங்க வந்து பின்பற்றல. திருப்பி அவர் தான் கேட்குறாரு. இப்போ இந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் காவல் நிலையத்தை கூட்டு வந்து விசாரணை செஞ்சீங்க இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைங்கய்யா, அது எப்படி இல்லாமல் போகும், அழிஞ்சிருச்சுங்கய்யா, கரண்ட் இல்லையா, பேக்கப் இல்லையா, எப்படி பேக்கப் இல்லாமல் போகும், 1 மாதம் பேக்கப் இருக்கும் இல்லைங்க, ஒரு 2 நாள் பேக்கப் தான், ஏன் பேக்கப் இல்லை? கைடில் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்ததை 18 months கொடுத்தாங்க. அதை 18 months வேண்டாம் 10 months வெய்ய நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் தானே அது. நான் இங்கே நம்ம பிரின்சிபல் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச் இங்கே சென்னையில் உட்காரும்போது அதே மாதிரி ஒரு வழக்கு வருது. காவல்துறை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் தாக்கல் செய்யணும்னு சொல்லி. அப்போது அவர் அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து காவல்துறை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சரி, அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கும் தெரியுது, இருந்தாலும் போலீஸ் உங்கள் மேலே அலிகேஷன் சொல்கிறான்ல, ஓகே, நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கீங்களே, நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கீங்க, உங்கள் மேலே தவறு இல்லைன்னும் பொழுது அந்த சிசிடிவி இருந்தால் தானே ஆய்வு பண்ண முடியும். ஏன் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஸோ இந்த விஷயத்தில் இருந்து இந்த 18 months 10 months கம்பல்சரியாக நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சே ஆகணும். வைக்கலைன்னா டிஜிபி ஆஃப் தி ஸ்டேட் ஷுட் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தட் ஆஃபீஸர் whom so ever was not recording the CCTV footage. எடுத்து வைக்கல அந்த ரெக்கார்டிங் பொழுது அவர் நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பக்காவான ஆர்டர் போட்டு வச்சிட்டார். அப்போ வருஷங்கள் திருப்பி வரும்போது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அப்போ என்ன நடந்து தெரிஞ்சிருக்கும். சாட்சியங்களை அழிச்சிருக்காங்க, எல்லாமே அழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது பக்காவா பிளான்டு மர்டர் தானே, பக்காவா சொல்றீங்க. ஆமாம், அப்போ ஒரு நபரை வந்து கூட்டிட்டு போய் ஒரு புகார் கொடுத்த உடனே புகார் கொடுத்து விசாரணை செஞ்சு முடிச்சிருக்கணும். பக்காவா ப்ரீ பிளான் தானே. இப்போ உன்னை கூப்பிட்டு அடிச்சு பார்ப்போம், ஓகே வந்துச்சுன்னா இல்லை நான் என்ன பண்ணலாம் பார்ப்போம். அப்போ வந்து போட்டு அடிச்சு சித்தராசன் கொலை தானே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த நிக்கிதா மேலேயுமே பல மோசடி புகார்கள் முன்னாடி இருக்க வழக்குகள் இருக்கு. என்னதான் அவர் ஒரு இன்கேஸ் நிக்கிதா வந்து ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க புகார் கொடுத்தா காவல்துறை எடுத்து விசாரணை தான் செய்யணும். அதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சாங்கன்னே வச்சுக்கிடுவோமே. யாரு வந்து உங்களை கொலை பண்ண சொன்னது? விசாரணை செய்யும், உட்கார வச்சு கேளு. அப்பா நகை எடுக்கலையா, நான் என்ன அவன்கிட்ட போய் நான் சாப்பாடு ஊட்டி வாழைப்பழம் ஊட்டிவிட முடியும், அவன் சொல்லலையா, அதனால தான் மாதிரி விசாரித்தேன். சரி விசாரணை செய்ய, அடிக்க சொன்னாங்களா, சரி அடித்த, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. பைப்பு அந்த கொம்புங்கெல்லாம் தூக்கி போட்டு அடித்தான், பிளாஸ்டிக் பைப்பில் அடிச்சு கோர்ட்லேயே அதை நீதிபதி அவ்வளோ கடுமையாக இவங்க வந்து பிளாஸ்டிக் பைப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிற பிளாஸ்டிக் பைப்பு இல்லை, ஒரு கொம்பாக இருக்குது. இவங்க காமிக்கக்கூடிய சொல்லக்கூடிய பைப்புகள்லாம் பைப்பு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பைப்புங்க ஐயா அப்படின்றாங்க. எலக்ட்ரிக் பைப்புன்றது இவ்வளோதான் எம்எம் இருக்கும், அது அவ்வளோ பெரிய தண்டியாக இருக்குது. மீதி இருக்கு. அப்போ அந்த அவர் என்ன நீதிபதி அவர்கள்லாம் கேட்குறாருன்னா, எலக்ட்ரிக் பைப்புன்னு சொல்கிறேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபுட்டேஜில் இருக்கிறதுக்கும் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க சொல்கிற பைப்பு சம்மந்தமே கிடையாது. இவங்க அந்த பொருளை அதை எதை அடித்து அவர் இறந்தாரோ அந்த வெப்பனை, அந்த உருட்டு கட்டையெல்லாம் சீஸே பண்ணலை, சீசரே காமிக்கலை, அழிச்சிருக்கீங்க கொண்டு வரலாம் அப்படின்னும்போது சொல்கிறாரு. சரி, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் தப்பாக இருக்குது, என்ன சொல்ல வரீங்கன்னும் பொழுது எனக்கு இன்னும் 2 நாட்கள் டைம் கொடுங்க, நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறோம் சொல்லி காவல்துறை சார்பாக வந்து சொல்கிறாங்க. எதுக்கு 2 நாள் டைம்னா திருப்பி வேறு ஏதாவது ஏற்கனவே மிஸ்பிளேஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு கொடுப்போம்
அப்படின்னும் போது அப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. உயிர் போனதுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை, ஒரு பணம் வந்து கொடுத்தப்புறமா ஒரு மன்னிப்புன்னு கேட்கறது முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அந்த குடும்பத்துடைய வலி என்ன இருக்கும்? அந்த குடும்பத்தோட மற்றவங்க எப்படி இருப்பாங்க? போலீஸை பார்க்கும்போது ஐயோ ஏதாவது ஒன்று அவளை போட்டு கொண்டுடுவானோட பயம் தானே இருக்கும், ஒரு அச்ச உணர்வு தானே இருக்கும். நார்மலாக போலீஸ் கூப்பிட்டு பேசணும் போது பேசவே முடியாது. காவல்துறை உங்க நண்பன்றாங்க, நண்பன் ஏன் இன்னொருத்தர் ஒரு அப்பையை கூட்டி சாவடிக்க போறேன்? நண்பன் சாவடிக்க மாட்டான்ல. காவல்துறை பார்த்தாலே இப்ப மக்களுக்கு அச்சம் வர இடத்துக்கு. ஏன்னா இது ஒரு வாட்டி இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷனோ ஒரு டிசிப்ளின் வந்து சர்வீசஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நபர்களை வந்து ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு உத்தரவு கொடுத்த அவர்களையும் வந்து டோட்டல் ரிமூவ் சர்வீஸ் பண்ணணும், ஐபிஎஸ் லெவல்லே. ஆமா, ஏன்னா அப்பதான் திருப்பி அடுத்த அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி தான் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய வேலை போயிடும், நம்மளையும் குற்றவாளின்னு சொல்லி போட்டுருவாங்க, நம்மளும் வந்து சிறைசாலை சென்று களி தான் திங்கணும். இவங்க சொல்றாங்களே ஒரு சாதாரணவே நான் சொல்றதை கேட்கல, நீ ஜெயிலுக்கு போய் களி தீம்ப, நீ போய் தின்னு போற அந்த களி அப்பதான் தெரியும். ஒருத்தனை அடிச்சு உனசையனை போட்டு அடிச்சு சாவடிக்கிற, நீ அங்கே போய் போனா தெரியும் இந்த மான மரியாதை குடும்பத்தோடைய கௌரவம் எல்லாம் போகும்ல. ஒருத்தர் 1 மணி நேரம் ஒரு சாதாரண இலிட்டேட்னும் போது அவனை போட்டு கொண்டு எடுக்கிறீங்க, இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வலி இருக்கு, சிறைச்சாலை எப்படி இருக்கு, சிறைச்சாலையில போடுற சோறு எப்படி இருக்கு, எல்லாம் உனக்கு அப்புறம் தான் தெரியும். ஈஸியா பேசிடுற வெளியே இருந்து. ஏன்னா சிறைச்சாலைக்குள்ள உள்ளெல்லாம் போய் அவங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது, அந்த கேட்டு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சிறைத்துறை இருக்கு, அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க வெளியோடுன்னு சொல்லிட்டு. கேட்டு வரைக்கும் தான் அந்த காவல்துறை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிறைத்துறை இருக்கு, அவங்க சிறைத்துறை காவலருக்கு அவங்க பார்த்துக்குருவாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இவங்க போய் அதுக்குள்ளே போனாலும் தெரியும் எப்படி பேசுகிறாங்க, அப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று சாதாரணமாக ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறத வந்து முதல்ல உங்களுக்கு அந்த நோட்டில் போட்டு கொடுத்துடணும். இதெல்லாம் நீ பண்ணினா உனக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் எடுத்துருவாங்க ராஜா, நீ ஒழுங்காக இருந்துக்க ராஜா. இந்த அதிகாரிகள் வந்து மயிலை பார்த்து காக்காதான்னு சொன்னால் ஆமான்னு தலையாட்டாத ராஜா, உன்னுடைய இதில் அப்படி ஆயிரம் போது அவன் கரெக்டாக இருந்துக்குருவான். அடுத்து ஐயோ பண்ணக்கூடாதுப்பா, இல்லை வரதா பண்ணா சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், நான் அது பண்ண முடியும், நான் ஒபே தி ஆர்டர் அப்படின்னுவாங்க போலீஸ். ஒபே தி ஆர்டர் வேற பேச, ஒபே தி ஆர்டர்னா கொலை பண்ண சொன்னாரா? ஒபே தி ஆர்டரில் சொல்லணும்ல, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த அதிகாரி சொல்லுவார், நான் விசாரணை செய்ய சொன்னேன், நான் கொலை பண்ண சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் வேலை தான் பார்க்க சொன்னேன். சரி வேலை பார்க்க சொன்னேன், ஏன் மாதிரி வேலை பார்க்கல? அதனால தான் அப்போ அந்த சிவகங்கை எஸ்பியை வந்து இவங்க காத்திருப்போர் பட்டியலை வந்து வச்சுக்காரங்க. சூப்பர்வைசர் அவர் தான் பண்ணணும். சூப்பர்வைசனுடைய லேக் ஆஃப் சூப்பர்வைசர் இடத்துல அவருக்கே தெரியல. இது டிஎஸ்பி அவர் லெவல்லேயே, மானாமதுரை டிஎஸ்பி லெவல்லே இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. எஸ்பிக்கே இந்த விவகாரம் தெரியல, உளவுத்துறை சொல்லி தான் அவருக்கே தெரியுதுன்ற மாதிரி தகவல்லாம் இருக்கே சார். இல்லை, அது சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முட்போதர்கள் அதிகம். அந்த கருவேல முள் இடம் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் இவங்க விசாரணை செய்கிற இடமே பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திலே வந்து தனிமையாக இருக்கும், ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அதில் இவங்க போட்டு அடித்தா சவுண்டு கேட்கும். இதில் என்ன சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வந்தவங்கள சவுண்டு கேட்டிருக்கு. அஜித்குமார் கத்துற சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு பயங்கரமாக. சரி, ஆனால் அஜித்குமார் தான் யாரோ கத்துறாங்க விசாரிக்கிறாங்கன்ற இதில் கோணத்தில் போயிருக்காங்க. அப்போ ஒரு கூட்டு போய் அடித்து சித்திரா செஞ்சு அழிக்கும் பொழுது சரி அவங்க கூட கண்ண அந்த நண்பரே இல்லைன்னும் பொழுது இன்றைக்கி அந்த செய்தியும் இல்லை, ஒரு வழக்கம் கிடையாது. இந்த காவலர்களையும் அந்த கொலை குற்றத்தில் வந்து ஈடுபடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இனிமேட்டாவது இந்த அதிகாரிகள் வந்து அனுப்புகிற சுற்றறிக்கையில் தெளிவாக இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்கள வந்து இந்த சஸ்பென்ஷனோ இல்லை வந்து ரிமாண்டோ இல்லை, டோட்டலாக ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸாக எடுத்துரும். அந்த லெவல்கே கொண்டு ஆமாம், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in.